Hello friends, welcome to Sathiya Samayal. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஆனியன் சால்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சால்னா வந்து சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணிக்கு ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு உங்களுக்கு வறுபடும் போது நல்லா பொரிய ஆரம்பிக்கும். ரொம்ப பொரிஞ்சது அப்படின்னா தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிதறிடும். இப்போ பாருங்கள், எள்ளுனுடைய நிறம் லேசாக மாறி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் போல் தேங்காய் துருவல் வதக்கி விட்டுட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை சேர்த்துறதுனால இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காமல் இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு லேசாக சூடானதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சால்னாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எப்போதுமே நம்ம பண்ணுற சால்னாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசனை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சால்னாவில் பார்த்திங்கன்னா நிலக்கடலையோட வாசனையும் புளியும் கலந்து நம்ம செய்ய போகிறோம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய பச்சை வாசனை நீங்கினா போதும். ஒரு 4-5 கருவேப்பிலை இலையும் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம மசாலா பொடி சேர்த்திடலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் கலக்கி விடுங்க. அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சால்னா நீங்கள் பிரியாணிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளியினுடைய அளவை குறைச்சிட்டு புளியினுடைய அளவை அதிகப்படுத்திக்கோங்க. மற்ற டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் சேர்த்துறீங்க அப்படின்னா தக்காளி அதிகமாகவும் புளியை கொஞ்சம் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்து கலந்தாலும் நீங்கள் நடுவில் 2-3 வாட்டி நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம நிலக்கடலை எள்ளெல்லாம் போட்டிருக்கிறதுனால அடியில் அப்படியே தங்கிக்கும். உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த இடத்துல உப்பு போட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு 5-7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான நம்மளுடைய ஆனியன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.